நான் பார்த்து தான் இருக்கேன். போலாங்க. கேமரா இல்லை, நேராகவே பார்த்து தான் இருக்கேன். போலாங்க. இண்டிகேஷன் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். வேற ஒன்றும் நம்ம ரோட்டில் போய் நின்றுட்டு திருப்பிக்கலாம். நம்ம ரோட்லேயே போய் நிற்கலாம். நின்றுட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு வண்டி வரது நின்றுட்டு இன்னும் ஒன்று போய் நிற்கணும். இங்கே நின்னோம்னா அங்கே வண்டி வரது நமக்கு தெரியல, தெரியுதுங்களா? பட் நம்ம எத்தனை கீர் போட்டு மூவ் பண்ணணுங்க. வண்டி இன்னும் கொஞ்சம் இப்போ வண்டி வருது, வீவு தெரியுதுங்களா? ரெண்டு பக்கமும் இவ்வளோ தூரம் வந்து நின்னா தான் நமக்கு வீவு தெரியும். போகலாங்களா? கால் எப்படி எடுத்துருக்கீங்க? நீங்கள் திருப்பணும்னு நினைக்கிறீங்க, ஓகே. பட் நம்ம கரெக்டாக நேராக மூவ் பண்ணுங்கிறத நினைக்கணும்ல ஃபஸ்ட்டு. நீங்கள் திருப்பணும்னு நினச்சது நான் தப்பு சொல்லலை, பட் நம்ம நேராக மூவ் பண்ணுங்கிறத முதல் வேலை. போகலாங்க. போகலாங்க. கால் எப்படி எடுத்துருக்கணும்? குறுக்க வந்துட்டாங்க. போகலாங்க. போகலாங்க. நமக்கு பின்னால் ஆள் இல்லை, அதனால் நம்ம ப்ரெஷர் ஆகாமல் ரிலாக்ஸ் நின்றுருந்தோம். பட் நமக்கு பின்னால் ஒரு ஆள் இருந்தாங்கன்னா இன்னும் ப்ரெஷர் ஆகிருக்கும். அந்த நேரத்தில் பதட்டம் ஆயிரும். அதனால் இந்த தவறுகள் செய்கிறது திருத்திக்கிங்க. பட் என்ன எத்தனை கீர் போட்டுக்கணுங்க? போடுங்க. இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்குங்க. நம்ம ரோடு அவ்வளோ தூரம் போகக்கூடாது. முடிஞ்சது நம்ம ரோடு மாற்றிக்கலாம். முடிஞ்சது நம்ம ரோடு போயிட்டோம்னா அவங்க ஈஸியாக சிரமப்படாமல் போய்க்குவாங்க. நம்ம ரோட்லேயே போகலாங்க. வண்டி பாஸ் ஆகிடும், ஒன்றும் மிஸ்டேக் இல்லை. அப்படியே லைட்டாக ரைட்டில் மாற்றி கார்ன் அடிக்கும். தள்ளி போங்க. யார் சாமி? யாருன்னு கேளு, அட்டன் ஆகும். இல்லை, இப்போ 2 நிமிஷம் வந்துடும். மெயின்டைன் பண்ணு, இல்லாட்டி ஆஃப் ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் வந்துடும். ஒரு 2 நிமிஷம் இல்லை. அந்த பிள்ளைக்கு கூப்பிடு, தேவி கூப்பிடு. வேளாண் ஸ்கூலில் ஃபங்க்ஷனுக்கு மைக் செட் மாட்டினாங்கல்ல அவங்க ஓனர். ரைட்டில் போவாங்க. ஹார்ன் அடிக்கணும். அந்த ஸ்பீடு பிரேக்கில் போய் ஃபஸ்ட்டு கீர் போட்டுக்குங்க, அதுதான் ஈஸியாக இருக்கும். ஹார்ன் அடிக்கணும். ஹார்ன் பத்தில் நம்ம ரோட்டில் போவோம். அந்த பிள்ளை ரோட் திறக்குது கூட. நம்மளோட எக்ஸைட் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடாது, நிதானமாக இருக்குன்னு நினைக்கணும். போகலாங்க. இங்கே எதுக்கு பொலின்னு அடிக்கிற? டோர் திறக்குதுன்னு சொன்னால் சரி ரைட்டு. அந்த பிள்ளை பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கு. அடிக்கிற அப்புறம் இந்த
நிதானமாக காரணம் அடிக்கும். புரியுதா உங்களுக்கு? அது கவனிக்கணும், நம்ம தான் இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க வந்து சிந்தனையில் போய்ட்டு அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கும், கடை இருக்கும், நம்ம வீட்டுக்கு போய் வேறு வேலை செய்யணும், அவங்க ஒரு மெயின் செட்டில் போயிட்டு இருப்பாங்க. நம்ம தான் இண்டிகேட்டர் அடிக்க சொல்லணுங்க. ஹார்ன் அடிங்க, ரைட்டில் போகலாங்க. ஆமாங்க, ஹார்ன் அடிங்க. பட் நம்ம ஒரு ரொம்ப நேரமாக ஃபஸ்ட்டு கீழே வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன், அந்த கார்னர் டு இந்த கார்னர் வரைக்கும். பட் நம்ம செகண்ட் கீர் போட்டு விடுங்களா? வண்டி நம்ம ரோட்டில் போகணுங்களா? ஹார்ன் அடிக்கணுங்களா? அவரை விட்டு தள்ளி போகணுங்களா? அவரே ஓரமாக தான் போகிறாரு, மறுபடியும் நம்ம அவரை ஓரமாக தள்ளி விட்டால் அது என்ன பிரயோஜனம்? ஏன் மேடம்? ஹார்ன் அடிங்க, நம்ம ரோட்டில் திருப்பேன். இதுதான் நம்ம கிளச்சை பிடிக்கணும், பிரேக்கை பிடிக்கணும், நம்ம ரோட்டில் திருப்பணும். கிளச்சை பிடிக்கவே இல்லை நம்ம இது வரைக்கும். உண்மைதாண்ணா? இல்லை, நான் இதில் பார்க்கல, நான் உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்து தான் இருக்கேன். ஆமாங்க. சரிங்களா? போகலாம், நம்ம இதிலே போகலாங்க. என்ன எத்தனை கீர் போட்டுக்கணுங்க? அவரை விட்டு தள்ளி போங்க, தள்ளி போங்க. நீங்கள் தள்ளி போகணுன்னு சொன்னால் தான் அது தள்ளி போகும். நீங்கள் இல்லை நம்ம நெருங்கி போனோன்னா அது நெருங்கி தான் போகும். பட் என்ன எத்தனை கீர் போட்டுக்கணும்? கடைசிங்க லெஃப்ட்டுங்க. உங்களை விட்டு தள்ளி போகணும். நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? நீங்கள் எக்ஸிலேட்டர் கொடுக்கணும், ஸ்பீட் பிரேக் வருது, கிளச்சை பிடிக்கணும், பிரேக்கை பிடிக்கணும், யோசிக்க மாட்டேங்கிறீங்க. இது பதிலே இல்லையே. நீங்கள் எக்ஸிலேட்டர் தான் மறுபடியும் மிதிக்கிறீங்க, கிளச்சையும் பிரேக்கையும் நான் தான் முடிச்சுட்ருக்கேன். கரெக்டா? பிரேக்கை விடுங்க, மூவ் பண்ணுங்க, போகலாம். நம்ம ரோட்டில் போகலாங்க. நம்ம ரோட்டில் எக்ஸிலேட்டர் மிதிக்கணும்னு நினைக்காதீங்க. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? எக்ஸிலேட்டர் மிதிக்கணும்னு நினைக்காதீங்க. லிஃப்ட் போட்டுங்க. இல்லைம்மா, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க, ஃபுல்லாக பிடிங்க. அது கிளச்சு பிரேக்கு கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. இந்த காருக்கு வெளியே விடலாம், கை கட்டி போக சொல்லுங்கள். சுவிட்சை மட்டும் ஆஃப் ஆன் பண்ணுங்க. ஓகேண்ணா, ஓகேண்ணா. பாப்பா அந்த டோர் லாக் பண்ணிவிடும். கிளச்சும் பிரேக் நீங்கள் தானே பிடிச்சிருக்கீங்க? இவ்வளோ நேரமாக நீங்கள் தான் பிடிச்சிருக்கீங்க. நீங்கள் பிடிச்சிங்க லெஃப்ட் போகிறதுங்களா? ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாங்களா? லெஃப்ட்டு போயிங்க, ரைட்டில் போனாங்க. லெஃப்ட்டில் போய் ரைட்டில் திரும்புறதுங்க. ஆமாங்க. பட் நம்மளுடைய நிதானம் எங்கே போச்சு? பின்னாடி கார் வந்ததுல போயிடுச்சு, வந்துட்டு போகுதுங்க. அவர் வந்து நம்ம ஹாரன் அடிச்சு நீங்கள் சீக்கிரமாக போனது நம்மளை ப்ரெஷர் பண்ணலையே. நம்மளை எதுவும் ப்ரெஷர் எதுவுமே ஆகலையே. நம்ம பின்னால் வரவங்க எதுக்கு பார்க்கணும் மேடம்? ஆமாங்க. எனக்கு வேலையே இல்லைங்க. லெஃப்ட்டில் போங்க, வண்டி ரைட்டில் திரும்புங்க. போனோடனே ரைட்டாங்கண்ணா? ஆமாங்க. பட் கிளச்சிலேருந்து கால் எப்படி எடுக்கணும்? ஹலோ, கால் எப்படி எடுக்கணுங்க? டீ காஃபி எதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை இல்லைங்க. ஜூஸ். பட் கிளச்சிலேருந்து கால் எடுத்தால் பிரேக்லேருந்து கால் என்ன பண்ணும்? கிளச் வர மாட்டேங்குதுங்களா? ஆமாங்கண்ணா, விட்டுருங்கண்ணா. நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறீங்களா? ஓகே தானே. இல்லை, ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை இல்லைங்கண்ணா, அவங்க இடையில வந்துட்டாங்களேன்னு சொல்லலாம். நான் சொன்ன ரிலாக்ஸ் புரிஞ்சுதா? இப்போ ஆஃப் ஆயிருன்றங்க எடுத்தால் 2 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாங்கன்னு, வேறு ஒன்றும் இல்லை. கால் எப்படி எடுக்கணுங்க? 1 2 3ல நிறுத்தணுங்களா எடுக்கணுங்களா? 1 2 3ல எடுக்கணுங்க. 1 2 3ல நிறுத்தணுமா எடுக்கணுமா? நிறுத்தி எடுக்கணும். பட் இப்போ கிளச்சை பிடிச்சி நியூட்ரல் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகாதுங்க. லெஃப்ட்டுங்க, மறுபடி ரைட்டுங்க, இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுங்க. டக்குன்னு இண்டிகேட்டர் மாற்றி போடுங்க. நம்ம ரோடு நம்ம ரோடு நம்ம ரோடு. ரைட்டாக எக்ஸிலேட்டர் 2வது. இல்லை, உங்களுக்கு சிரமமாக இருக்கலாம், நம்ம மெயின் ரோட்டில் விட்டுனா ரோட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ
வண்டி ஆஃப் பண்ணக்கூடாது. இன்றைக்கி எத்தனை ஆஃப் பண்ணிட்டீங்க? அந்த இடத்துல ஒரு 3 தடவை பட் என்ன நம்ம எத்தனை கீர் போட்டுருங்க? பட் நம்ம இன்னும் போடலையே. இது பேசிட்டு இப்போ மறந்துட்டுன்றது பதில் இல்லைங்களே. ஆப்போசிட்டில் மருதாணி போடுறீங்க, பேசிட்டே தான் மருதாணி போடுறீங்க. பேச மாட்டேங்க, பேசுனே போட முடியாது. இல்லை அதுக்கு பேசாமையே மருதாணி ஒரு மணி நேரம் போடுவீங்களே. 3 மருதாணி போடுவோம். யார் நடிக்கணும்? 4 மணி நேரத்தில் அப்புறம் ஒரு வாரத்தை கூட பேசாமையே மருதாணி போடுவீங்க. யார் நடிங்க? அவருக்கும் அவரு பாவம் அங்கிருந்து நம்மளோட அடி வாங்கிட்டு இருக்கிறாரு. தள்ளி போயிட்டு வண்டி உள்ள வந்துக்கலாம். அவரே தான். ஏய் நம்ம வீட்டுக்கு இருந்து அடி வாங்கிட்டு வந்துருக்கிறாரு. போகலாம். ஆமா ஆமா. யார் நடிங்க? இந்த வண்டியை தாண்டி போகணும். வண்டியை தாண்டி போகணும். அந்த அக்கா வந்துட்டா வண்டி உள்ளே வந்துக்கலாம். அந்த அக்கா தாண்டி போனாங்க பார்த்தீங்க. நம்மளை பார்த்தோன்னே இந்த மாதிரி அங்கே நிற்க தாண்டி போகணும். நேராக போய் லெஃப்ட்டுங்க. இண்டிகேட் லெஃப்ட்டு போடுங்க. சேச்சி இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சிரமம் தான். லெஃப்ட்டு போங்க. ஹார்ன் அடிக்கணும். திருப்பலாங்க. நம்ம ரோட் நம்ம திருப்பலாம். பட் இண்டிகேட் ரைட்டில் போட்டுங்க. ரைட்டில் திருப்பலாம். இண்டிகேட் ரைட்டில் போட்டுங்க. ஹார்ன் அடிக்கணும். நம்ம ரோடு. இது வந்து அடுத்தவங்க ரோடுங்க. அங்கேருந்து டூ வீலர்காரங்க வந்து கார்னரில் தான் திரும்புவாங்க. டொம்முன்னு இடிச்சுட்டு ஏமா பார்த்து வர மாட்டேன்னு கேட்பாங்க. இண்டிகேட் லெஃப்ட் போகிறோம். நம்ம ரோடு நிறுத்தி போகலாம் மேடம். நான் மளிகை கடைக்குள்ளே போயிடும் வண்டி. கணக்கு புரியுதா உங்களுக்கு? வண்டி சல்லுன்னு மளிகை கடைக்குள்ளே போயிடும். நிறுத்தி நிதானமாக போகலாங்க. எனக்கு எதுவும் அர்ஜென்ட் இல்லை. உங்களுக்கு ஏன் அர்ஜென்ட்டா? இல்லைங்கண்ணா, அப்போது பொறுமை. போகிறேன். 2 கீர் தான் போகிறோம். பட் அந்த இடத்துல வண்டி எப்படி திரும்பிச்சுன்னு பார்த்தீங்களா? இண்டிகேட் ரைட்டில் போகிறோம். இந்த ரைட்டுங்களா? ஆமாங்க. ஃபஸ்ட்டு நிதானத்துக்கு வரும். நிற்கிதுங்களா? மறுபடியும் மூவ் பண்ணுங்க. நிறுத்தினா ஆஃப் ஆகிடுது. மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு மூவ் பண்ணலாமே. நிறுத்தினா ஆஃப் ஆகுது. அப்போ அப்படியே ஓடிட்டே இருப்பீங்களா? டிராஃபிக்கில் போய் 100 தடவை நிறுத்தணும். என்ன பண்ணுவீங்க? ஆஃப் ஆகும் டிராஃபிக் போகாமல் விட்டுருவீங்களா? ரைட் இல்லைன்ட்டாங்க. அப்படி லெஃப்ட் மாற்றி நேராக போயிடலாம். கிளச் தான் நீங்கள் பிடிச்சிக்க, நான் கால் எடுத்துக்கிறேன். பட் இவ்வளோ கிளச் நீங்கள் தானே பிடிச்சிருந்தீங்க. என்ன ஒரு உருட்டு. போகலாங்க திருப்புங்க. டக்கு என்ன ஒரு உருட்டு விட்டீங்க. ஆமாங்க. இந்த வீடியோ பாருங்கள். இன்றைக்கி அவர் கேட்பார். நீங்கள் பாருங்கள். 2வது கீர் போட்டுக்கு கரெக்டாக இந்த பர்டிகுலர் சீனை மட்டும் நான் இன்னைக்கு கட் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப் போடுறேன். அவருக்கு இங்கேயே ஹார்ன் அடிங்க. இன்னொரு அடி அடிங்க. போகிறப்பல அவர் என்ன வரும், டக்குனு மாட்டை மேலே கொண்டு வந்துடுவேன். சிரமமாக இருக்கும். நம்ம தள்ளி போயிடலாம். மாட்டை தள்ளி போயிடலாம். அப்படி உள்ளே வந்துக்கலாம். உள்ளே போயிடலாம். சரி போயிடலாம். நேராக போகலாம். பட் கிளச் இப்படி பிடிக்கணும். வண்டி சிரமம்லாம் போதுங்களா? மறுபடியும் இப்போ எடுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? பட் அந்த இடத்துல தான் பிடிச்சிருக்கணும். இங்கே சும்மா ட்ரையல் பண்ணிங்களா? இப்போ ரைட். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கங்க. லெஃப்ட் போகலாம். ஹார்ன் அடிச்சுக்கங்க. ஹார்ன் பத்தலை. நம்ம ரோடு ஸ்டடி பண்ணுவோம். ஹார்ன் அடிக்கணும். இங்கேருந்து வண்டி இதே வருவாங்க. நேராக உள்ளே வந்து குதித்து வந்துடுவாங்க. சிரமமாயிடும். மறுபடியும் அடுத்த கட் ரோடு வருது. மறுபடியும் ஹார்ன் அடிக்கணும். நம்ம ரோட்டில் போய் திருப்பணும். ஹார்ன் அடிக்கணும். நிதானமெல்லாம் போகிறோம். பிரேக்கில் காமிக்க மாட்டேங்கிறோம். போங்க. இண்டிகேட் ரைட்டில் போட்டுருக்கணும். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. நீ என்ன பேசிகிட்டே வரையாட்டாங்கிறீங்களா? பட் நீங்கள் எதையுமே பண்ண மாட்டேங்க. வேறு வழி நீங்கள் எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்களே. பட் ஸ்பீடு பிரேக்கு இல்லை. செகண்ட் கீரில் தப்பு இல்லை. செகண்ட் கீரில் போகுது இல்லையா? ஹார்ன் அடிக்கணும். நம்ம இந்த கட் ரோடு வருது. எக்ஸைட்டை மிதிக்கும் போது குறுக்க யாராச்சும் வந்தால் என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் எக்ஸைட்டை மிதிப்பீங்களா? அப்போ நம்ம நிதானமாக வரணும்ல. உங்கள்கிட்ட பழைய நிதானம் இல்லையே, மிஸ் ஆகுது. இதுக்கு தான் நான் மூஞ்சிக்கு நேரம் யாரையும் புகழ்றதில்லை.
நேற்று அந்த அதில் நீங்க வேற. இல்லை நான் யாரை இருந்தாலும் அவங்க சிரமப்படுத்திடுறாங்க நம்மளை. எனக்கு நீங்கள் பொறுமையாக நீங்கள் உங்கள்ட்ட நிதானம் இல்லைங்க. போகலாங்க. நாங்கள் இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டு இங்கேருந்து போகும்போதே நம்ம லெஃப்ட்டு போகணும். அங்கே போய் ஃபஸ்ட்டு கீர் போட்டு நிதானமாக திருப்பணும். நீங்கள் இங்கே ப்ரிப்பேர் பண்ணால் தான் அங்கே போய் ஈஸியாக போக முடியும். கணக்கு புரியுதுங்களா? நம்ம ரோட்டுக்கு பட் நான் உங்களுக்கு அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு கீர் போட்டு தான் நிதானமாக திருப்பணும்னு. நீங்கள் இப்போ வரையும் போடலை, நான் போட்டுட்டேன். போகலாங்க. நான் உங்களுக்கு அதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பிரேக் விட்டுருங்க, பிரேக் விட்டுருங்க. திருப்பி 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 பிரேக் விட்டால் தான் வண்டி போகும். திருப்பி இந்த இடத்துல நான் ஹெல்ப் பண்ண நோட் பண்ணீங்களா? நம்ம ரோட்டுக்குள்ளே போகலாங்க. இந்த உதவியை நான் நாளைக்கு செய்யக்கூடாது, சரிங்களா? நான் உங்களுக்கு முன்கூட்டியே எக்ஸ்பிளைன் பண்ணல. என்ன 2வது கீர் போட்டுருக்கணுங்களா? இன்றைக்கி எத்தனை நாள் இருக்குங்க? 9 days. பட் இந்த 8 days இருந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி இல்லை. என்ன எத்தனை கீர் போட்டுருக்கீங்க? போகலாம். செகண்ட் கீரில் தான் இருந்தீங்க, 3வது கீர் போட்டிருக்கீங்க. கரெக்டாக தான் போகலாம். நம்ம எந்த கீர் போட்டிருக்குங்கன்றது கூட மறந்துட்டீங்க. இல்லைங்க, நான் செகண்ட் கீர் தான் போகுது, தேர்ட் கீர் உள்ள காமிக்கலன்னு அதனால சார் இப்போ நீங்கள் இதை போட்டு கேட்டு பாருங்கள். நான் இன்றைக்கி எவ்வளோ பேசியிருக்கேன், நீங்கள் எவ்வளோ பண்ணீங்கன்னு. நேராக போகலாங்க. சரி நேராக போய் அந்த நாடு ரோட்டில் லெஃப்ட்டு போகக்கூடாது. சரி நேராக கோயில் வழி போகிற மாதிரி போயிடலாம். ஓகே. சூப்பர். பட் இண்டிகேட் ரைட்டில் போட்டுருக்கணும். நீங்கள் நிதானமாக போகணும். இந்த வண்டி வருது, நம்ம கவனிச்சு போவோம். போகலாம். நம்ம ரோட்டில் போகணும். கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். முன்னாடி இப்போ ரிலீஸ் பண்ணணும். அந்த ஆஃப் கிளச்சில் போகணும்னு நினைக்கிறத டிலீட் பண்ணிடுங்க. சரிங்க. கிளச் இப்படி ஃபுல்லாக பிடிக்கணும். மறுபடியும் எடுக்குன்றதை மெயினில் வச்சுக்கோங்க. ஏன்னா எத்தனை கீர் போட்டுருக்கோம் நினச்சிங்கன்னா அப்படின்லாம் சொல்லாதீங்க. சத்தியமா நினைச்சீங்களா? நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ அதான் உண்மை. நான் நினைக்கிறேன், நீங்க சொல்லிடுவீங்க. சத்தியமா போன் எடுத்து உங்களுக்கு கூப்பிடலாம், நீங்க கூப்பிட்டீங்க. நானும் ஒரு 1/2 மணி நேரமாக வெயிட் பண்ணேன். நீங்கள் கூப்பிடுவீங்க, எதுவும் டைமிங் சொல்லுவீங்கன்னு. அந்த குழி இங்கேருந்தே கடந்து போகணும். நம்ம இங்கேருந்தே கடந்து போனால் தான் அது ஈஸியாக கடந்து போக முடியும். பின்னால் வரவங்களும் அதை ஃபாலோ பண்ணியே வந்துடுவாங்க. நம்ம பக்கத்தில் வந்து அதை கடக்கணும்னு நினைக்கும் போது பின்னால் வரவங்க நம்ம வந்து இடிச்சிடுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ அங்கே அவர் நடந்து போகிறாருன்னா நீங்கள் போகும்போதே நம்ம அவரை கடந்து போகணும்னு நினச்சி தான் கடந்து போகணும். பட் என்ன கீர் எத்தனை கீர் போட்டு போயிருக்கணுங்க? தேர்டில் போகிறோம், நம்ம செகண்ட் போட்டுருக்கோம். இப்போ தேர்ட் கீர் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது, அப்படியே போகலாம் விடுங்க. ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்படியே போயிடலாம். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் மாற்றினீங்க. ஓகே, இல்லை தப்பு இல்லை, சூப்பர். கீர் மாற்றது நம்ம பெரியும் தான். தேர்டு செகண்டு ஃபர்ஸ்ட் நம்ம பெரியும் தான். பட் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும், அவ்வளோதான். பட் அங்கே குழி இருக்குது, கிளச் பிரேக்கு, செகண்ட் கீர், மறுபடியும் ஸ்பீடு பிரேக்கு. எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? தெரியுது, இதெல்லாம் தெரியுது. நேராக போகலாங்க. ஹார்ன் அடிக்கணும், நிதானமாக போகணும். நிதானமாக போகணும். 4 ரோடு யார் ஸ்பீடாக வருவாங்கன்னு தெரியாது. போகலாங்க. அந்த நிதானம் அந்த மெயினில் வச்சுக்கோங்க, சரிங்களா? நீங்கள் எதை மறக்கிறீங்களோ இல்லையா, அந்த நிதானத்தை மறக்க மாட்டீங்க. இந்த 15 நாளில் தள்ளி போகலாங்க. அவரை விட்டு தள்ளி போகலாங்க. பட் என்ன எத்தனை கீர் போட்டுக்கணுங்க? மெதுவா இல்லை, வண்டி 3வது கீர் போயிடுச்சு. நீங்கள் ஸ்லோ பண்ண டைமிங்கில் வண்டி கீழே வந்து சரிங்க. 3வது கீர் நிற்க தெரியுதுங்களா? நீங்கள் மெதுவாக போனால் நினச்சிட்டு எக்ஸலேட்டர் மிதிச்சிடுறீங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸ்பீட் டவுன் ஆனால் கியர் டவுன் பண்ணிடணும். இல்லைன்னா எக்ஸலேட்டர் புஷ் பண்ணி ஸ்பீடு ஈவன் பண்ணிடணும். ஹார்ன் அடிக்கணும். கட்டோடு காட்டா வரது இங்கே வண்டி வரும். பட் என்ன கீரை தான் போட்டுக்கணுங்க. போகலாங்க. இவ்வளோதாங்க. நான் எவ்வளோ செகண்டில் போட்டேன் உங்கள்கிட்ட சொல்லி வாங்கி போட்டுருக்கு. நான் கீரை நோட் பண்ணிங்களா?
அதுதான் டைமிங். நம்ம இப்படி ஓரம் போய்க்கலாங்க, பிரேக் நம்ம ரோட்டில் போய்க்கலாம். பட் கீர் என்ன பண்ணியிருக்கணுங்க, நம்ம அவனை பார்க்காதீங்க, நமக்கு அது தேவையே இல்லை, விட்டுருங்க. அவர் டாப் போர்டு நல்லா வாங்கிடலாம். சாரி கேமரா வேறு ஓடுது. 3 இந்த லட்சணத்தில் இவன் நம்மளை எழுப்பு போடுங்கிறான். 3 கீர் போடுங்க. போட்ட இண்டிகேட்டர் கூட ஆஃப் பண்ணாமல் நேராக போயிட்டு இருக்கிறான். இதில் எனக்கு போய் சப்புன்னு உடப்பா போயிடலாமாங்கிற மாதிரி வேணாங்க, பாவம் குழி இருக்குங்க. குழி 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 நம்ம ரோடு ஆப்போசிட் வண்டி வருது, பின்னாடி வண்டி, நம்ம இப்படி லெஃப்ட்டில் போகணும். ஆமாங்க, வேறு லெவல். இப்போ எல்லாமே கரெக்டு தான். அப்படியே ஸ்டடி மட்டும் பண்ணிடுங்க டக்குன்னு. இந்த டைமிங் மட்டும் வேஸ்ட் செய்யக்கூடாது. அவ்வளோதான். இப்போ நீங்கள் திருப்பின டைமிங் தான் ஹைலைட்டு. இண்டிகேட்டர் கூட ஆஃப் பண்ணாமல் போயிட்டு எல்போடா அங்கே குழி இருக்குங்க, தாண்டி போய்க்கலாம். பின்னாலே வண்டி வரல, முன்னாலே வண்டி வரல, அதனால் தாண்டி போகிறோம். பட் அவர் நம்மளை நெருங்கிட்டாருன்னா நமக்கு வேறு வழி இல்லை. ஒன்று இறங்கி போகணும், இல்லைன்னா நின்றுட்டு அவர் போனதுக்கப்புறம் போகணும். இன்னும் கேட்க வந்தீங்களா, கேளுங்க. எல் போர்டு அது ஒட்டணும் அப்படின்னா காரில் சும்மாவே ஒட்டிக்கலாமா? தாராளமாங்க, அவர் கார் அடிங்க. சார் அந்த கட்டில் திரும்பிக்கலாம். நம்ம ரோடு இதுதான் நமக்கு சேஃப்டியான ரோடு. திருப்பிங்க அவங்க வாட்டுக்கு அவங்க வேலை செய்வாங்க, நம்ம வாட்டு நம்ம வேலை செய்வாங்க. அதை மறக்க இல்லை, தப்பு இல்லை. உங்களால் கிளச்சை மெயின்டைன் பண்ண முடியும், புரியுதுங்களா உங்களுக்கு? செகண்ட் கீழே உங்களால் கிளச்சை மெயின்டைன் பண்ண முடியும். அதனால் நீங்கள் தைரியமாக போகலாம். செகண்ட் கீழில் பிரச்சனை இல்லை. நம்ம ரோடு தான். ஃபஸ்ட் கீரில் இல்லை, செகண்டில் தான் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு கீர் வந்து நின்னா தான் போடணும், சரிங்களா? போகலாங்க, வண்டி போயிட்டு இருக்குங்களா? நின்னா மட்டும்தான் ஃபஸ்ட்டு கீர். நான் அந்த இடத்துல ஃபஸ்ட் கீர் போட சொன்னது காரணம் என்ன, வண்டி நின்றும், அதனால் ஃபஸ்ட் கீர் போட சொன்னேன். மற்றபடி எல்லா நேரமும் ஃபஸ்ட் கீர் போடக்கூடாது, சரிங்களா? செகண்ட் கீரில் தான் அந்த கிளச்சை மெயின்டைன் பண்ணியே ஓட்டணும். நேராக போங்க, ஹார்ன் அடிச்சுக்கோங்க. ஸ்லோ குழி இருக்குது, ஸ்பீட் பிரேக் இருக்குது. ஆப்போசிட் வர வண்டி தெரியல, நம்ம இன்னும் இண்டிகேட்டர் போடலை, நம்ம பிரேக்கில் காலையை வைக்கல, காலை எக்ஸைட்டில் இருக்குது. போகலாங்க. ஆமாம், நேராக இந்த ரோட்டில் போகலாம். வரக்கூடிய லெஃப்ட்டு போங்க. லெஃப்ட்டு எனக்கு லெஃப்ட் ரோடு தெரியுது. இங்கே ஸ்பீட் பிரேக் தெரியுது, அதுக்கு முன்னால் லெஃப்ட்டு போகிறோம். மறுபடியும் லெஃப்ட்டு போகிறோம். அங்கே கவனமாக நிறுத்தி ஹார்ன் அடித்து வண்டி வருதான்னு பார்த்துட்டு தான் போகிறோம். ஃபஸ்ட் கீர் போட்டு கூட போய்க்கலாம், தப்பு இல்லை. போகலாங்க. ஓகேங்களா, போகலாங்க. திருப்பி நம்ம ரோட்டை ஃபில்லப் பண்ணிடணும், அவங்க ரோட்டுக்கு போகக்கூடாது. நம்ம ரோட்லேயே போகிறோம். நம்ம ரோடு பட் என்ன எத்தனை கீர் போட்டுக்கணும்? போகலாங்க, இவ்வளோதாங்க. மறுபடி லெஃப்ட்டு போகிறோம். இந்த கார் தாண்டி லெஃப்ட்டு போகிறோம். லெஃப்ட்டு இங்கே ஒரு ரோடு லெஃப்ட்டு போகுதுங்களா? அந்த கார் வந்துச்சு, அந்த ரோட்டில் போகிறோம். லெஃப்ட்டு போகிறோம். போகலாங்க. ஏங்க இதை சொல்ல வரீங்க, சொல்லுங்க. பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துக்கலாங்கிறீங்களா? இல்லை புரியல. மறுபடியும் ஸ்லோ பண்ணுறோம், ஸ்பீடு பிரேக்கு. மறுபடியும் நம்ம இதை இன்னொரு ரவுண்ட் அடிக்கிறோம், சரிங்களா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, அதிக வேறு வழி இல்லை. இங்கே ஸ்பீடு பிரேக் இருக்குது, யூஸ் பண்ணுறோம். இண்டிகேட்டர் போட்டிருக்கோம், நேரம் லெஃப்ட்டு போகிறோம். ஹார்ன் அடிச்சிருக்கோம். நம்ம இன்னும் நம்ம ரோட்டில் திருப்புறோம், ஸ்டடி பண்ணுறோம். டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாது.
அங்கே போகிறோம், நம்ம ரோட்டில் நிறுத்தி ஹார்ன் அடிச்சுட்டு வண்டி வருதான்னு பார்த்துட்டு தான் லெஃப்ட் திருப்போம். நிறுத்துகிறோம். இதுகளுக்கெல்லாம் முன்னால் இண்டிகேட்டர் நம்ம போட்டுக்கணுங்களா? அதாவது இதெல்லாம் நீங்கள் ரீவைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் சரிங்க உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த கை அதை வேலை செய்யும். சரிங்க. பட் என்ன நம்ம எத்தனை கீர் போட்டுருக்கணுங்க? நிறுத்திட்டாலே ஃபர்ஸ்ட் கீர் வந்துடணும். டைமிங் வேஸ்ட் பண்ணாங்களா? போகலாங்க. போகலாம். திருப்பி இவ்வளோ தூரம் வரக்கூடாது இல்லைங்க. ஸ்டடி பண்ணலாம். நேராக போகிறோம், மறுபடியும் அதே லெஃப்ட் போகிறோம். சரிங்களா? சிரமம் இல்லையா? பட் என்ன எத்தனை கீர் போட்டுருக்கணுங்க? ஹார்ன் அடிச்சுக்கணுங்களா? அடிக்கிறதுக்குள்ள சொல்லிடுறீங்க. நீங்கள் அடிக்க மாட்டீங்க. நீங்கள் அதை நினைக்கிற செகண்ட் வேஸ்ட்டுங்கிறேன். நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? அடிக்கலாம் நீங்கள் நினைக்கிற செகண்ட் வேஸ்ட்டுங்கிறேன். லெஃப்ட்டு மறுபடியும் லெஃப்ட்டுங்களா? ஆமாங்க. லெஃப்ட்டு போய் இப்போ நம்ம லெஃப்ட்டில் போகணும் இல்லைங்க, ஆமாங்க. இப்போ ரைட்டில் போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்பீடு பிரேக் இருக்குது, பிரேக் பிடிக்கணும், கிளச்சை பிடிக்கணும். பிடிக்கவே இல்லை நம்ம பிரேக்கை, இப்போ தான் பிடிக்கிறோம். இண்டிகேட்டர் இப்போ ரைட்டில் போட்டு ரைட்டில் போகிறோம். ஹார்ன் அடிச்சிருக்கணும். நம்ம ரோட்டில் போய் திருப்பணும். நம்ம ரோடு இதுதான். இன்னும் நம்ம ரோட்டுக்கு வரலாம். நம்ம ஸ்டடி பண்ணு. கிளச்சை மெயின்டைன் பண்ணிக்கணுமா? நேர் கடைசி போய் லெஃப்ட்டுங்க. நேர் கடைசி போய் லெஃப்ட்டுங்க. இப்போ நாங்கள் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். டக்குன்னு 2வது கீர் போடுங்க. டக்குன்னு 3வது கீர் போடுங்க. ஹார்ன் அடிச்சிருக்கணும். அவ்வளோதான். டக்குன்னு என்னடா இந்த பேச்சு பேசுகிறேங்கிறீங்களா? கேளுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேளுங்க. வீடு விற்பனைக்கு வேறு லெவல். செட்டிவாளையம் தான். நம்பர் எடுக்கிறதா? நம்ம ரோடு. இப்போ நான் சொல்கிற நம்ம ரோடு புரியுதா உங்களுக்கு? இப்போ அவர் வந்ததுக்கும் நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? பட் என்ன நம்ம எத்தனை கீர் போட்டுக்கணும்? அவர் ரோட்டில் வந்திருந்தாருன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. போகலாங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா நான் சொல்லியிருக்க மாட்டாங்க. வேறு வழி இல்லை. இப்போ அவர் எந்த ரோட்டில் இருந்தாருங்கன்னா நம்ம ரோட்டில். இப்போ இதில் வரவும் நமக்கு சிரமமாக போச்சு. அவ்வளோதான். அவர் அதில் கொஞ்சம் மேலே ஏறி வந்திருந்தாருன்னா நம்மளும் அழகாக திருப்பி இருக்கலாம், அவரும் அழகாக திருப்பி இருக்கலாம். என்னம்மா அங்கே சத்தம் அப்படிங்கிற மாதிரி இருங்க. அவர் இன்னமும் முடிவு எடுக்கிட்டு இருங்க. அதெல்லாம் அவர் ஏதோ கற்பனையில் போகிறாரு பாவம். பின்னாடியே ஃபோன் பேசி அவர் ஏதோ கற்பனையில் போகிறாரு. நேர் கடைசி போய் லெஃப்ட்டு திரும்பினா ஆஃபீஸ். சரிங்களா? இங்கேயே ஒரு 4 ரவுண்ட் அடித்து முடிச்சு தாட்டி விட்டேன். ஏண்டாங்கிறீங்களா? மறுபடியும் ஸ்பீடு பிரேக்கு கண்டுபிடிச்சிங்க இருக்கு. பட் என்ன எத்தனை கீர் போட்டுக்கணும்னு கண்டுபிடிக்காம விட்டீங்களே. போகலாங்க. இது காலையிங்க அதை கண்டுபிடிச்சவங்களும் 2வது கீர் போடணுங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்க. பட் என்ன எத்தனை கீர் போட்டுக்கணுங்க? இவ்வளோதாங்க. பட் நீங்கள் கிளச்சை பிடிச்சிட்டு எக்ஸைட் பண்ணிக்கிறீங்க. கரெக்டாக? எனக்கு ஸ்பீடு பிரேக் தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? அதெல்லாம் தெரியுதுங்களா? இல்லை நீங்கள் தெரிலன்றீங்க. இதெல்லாம் தெரியுது, இதெல்லாம் தெரியுதுங்க. அப்படி நான் கிளச்சை பிடிக்கணும், பிரேக் பிடிக்கணும், கீர் 2வது கீர் போடணும், இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போட்டிருக்கணும். கரெக்டாக கிளச்சை மெயின்டைன் பண்ணால் ஆஃப் ஆகாது. இல்லைன்னா 1st கீர் போட்டுக்கணும். கரெக்டுங்களா? கிளச் இந்த கால் எப்படி எடுத்துருக்கணும்? பட் நம்ம எப்படி எடுத்துருக்கோம்? சிரமமாக இருக்குன்னா கிளச்சை 3ல் நிறுத்துங்க. 3ல் நிறுத்துங்க. பிரேக்கை விடுங்க. 3ல் நிறுத்துங்க. லெஃப்ட் போனாலும் அந்த 3ல் நிறுத்துறத மறக்காதீங்க. இல்லை நம்ம பார்த்தா வண்டி வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம லெஃப்ட் நம்ம ரோட்டில் போகணும். நம்ம ரோடு. அவங்க நேராக போய்கிட்டே தான் இருப்பாங்க. ஸ்டடி பண்ணுவாங்க. அவ்வளோ லைட்டாக புஷ்ஷுன்னு எக்ஸலேட்டர் 2nd 3rd 4th ஓடிடணும். டக்குன்னு ஓடிடணும். இதுதான் அவங்க டக்கா. 3வது கீர் போட்டு டக்குன்னு ஓடிடணும். லாரிக்கார வந்துட்டார். விட்டுருங்க. லாரிக்கார வந்துட்டார்.
மெதுவாக ரைட்டில் போயிடலாம். இவருக்கு ஒரு 6 அடிக்கும். இப்போ அப்படியே அந்த ரோட்டு போய் போயிடலாம். இல்லைப்பா இதுக்கு போகிறதாங்கண்ணா? அவ்வளோ அதிலே போயிட்டோம். தெரிஞ்சு வந்தாலும் தெரியாமல் வந்துட்டு இந்த ரோட்டை பிடிச்சிட்டா இந்த ரோட்டை போயிடணும். இதில் போனால் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது. கரெக்டு தானே? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்கள் சார். ஹலோ, நீங்கள் மாதிரி பேசவே மாட்டேங்கிறீங்க. முதல்ல பதில் சொல்லுவீங்க, ஆமாங்க நாம்பிங்க, சரிங்கம்பிங்க. இப்போ பேசவே மாட்டேங்கிறீங்க. அவ்வளோதான், பூரா பழகிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா கார் ஓட்டி பழகிட்டீங்கன்னா பேச மாட்டேங்க. அண்ணா இல்லை, 6 அடி நிறைய குறை சொல்கிறீங்களா? அதான் அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்குள்ள நீங்கள் அடுத்த குறைக்கு வந்துடுறீங்களா? அதனால் நான் மறந்துடுறேங்க எனக்கு கூட பேசுறதுக்கு. இண்டிகேட் லெஃப்ட் போட்டுங்க. அங்கே ரோஸ் ஸ்டார் சட்டை நிற்கிறார் இல்லைங்க, அப்படியே வரம் கட்டிடலாங்க. இங்கேயே ஸ்லோ பண்ணிக்கலாம். ஐயோ இங்கே நிறுத்திக்கலாம். அவர் போட்டு மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு வரமா போய்க்கலாங்க. அதான் இந்த அம்மா தாங்க உங்கள் மேலே அடிக்க மாதிரி வந்து இந்த புள்ள தாங்க. திட்டிடுங்க, டக்குன்னு திட்டிடுங்க. நீங்கள் வரமா போய்க்கலாங்க. இப்படிங்க வருங்க. இங்கேருந்து போகும்போது நம்ம என்ன பொசிஷன் எடுத்தோம் இங்கேயே முடிவு பண்ணிடுவோம். நமக்கு இந்த தான் கேப் நிறையா இருக்குது. அங்கே போயிட்டால் கேப் இருக்காது. நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதுங்களா? போலாங்களா? லெஃப்ட் 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 இப்போ ரைட்டு, கொஞ்சம் ஒரு நூல் ரைட்டு, ரைட்டுக்கு கொஞ்சம் ரைட்டு. அவ்வளோதான். ஓரம் முடிஞ்சு உங்களுக்கு ஆஃப் பண்ணிடுங்க.